ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அம்மா மூலமாக அவங்களுக்கு பேரில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அவங்க அம்மாவுக்கு வந்து அது மேலே டைட்டில் இல்லை, ரைட்ஸ் இல்லை, சேல் பண்ணுறதுக்கு இவங்க பேரில் தான் இருக்குன்றது வந்து அந்த செட்டில்மெண்ட் டீட்டில் இருக்குது. ஸோ இவங்க அம்மா வந்து இவங்களோட கார்டியனாக காமிச்சு ஒரு ஃபோர்ஜரி பண்ண ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு ஒருத்தர் க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்க அம்மா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இவங்ககிட்டேருந்து விற்கணும், அவங்ககிட்டேருந்து அந்த ப்ராப்பர்ட்டி பறிக்கணுன்ற எண்ணத்தோட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை அடிப்படையாக வச்சு ஒரு சிவில் சூட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ்லேயும் வந்து இவங்களோட அட்ரஸை தவறுதலாக கொடுத்து அதனால் அவங்களுக்கு சாதகமாக இவங்க தோன்றா தரப்பினராக எக்ஸ்பார்ட்டி டிகிரின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஒன்று வாங்கிட்டு இவங்களோட தப்பான அட்ரஸை கொடுத்துட்டு அவங்க அட்ரஸ்க்கு நோட்டீஸ் வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க பார்ட்டி வரலன்ற பேசிஸில் இவங்க சாதமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை பறிக்க பார்க்குறாங்க. இப்போது அந்த ப்ராப்பர்ட்டியை பறிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரிய வந்துட்டு நாங்கள் இமீடியட்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட்டு சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எங்களுக்கு எதிராக வந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் செட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு இன்டர்ம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இவங்க வந்து கேட்குறாங்க என்னென்னா, இந்த கேஸ் வந்து திரும்பி ஃபைலுக்கு வந்த உடனே செட்டிஸ்ஃபைட் முடிஞ்ச உடனே ரெஸ்டோர் ஆன உடனே அந்த கேஸு நாங்கள் வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த கேஸில் வந்து அவங்களுக்குன்னு வழக்கு மூலம் காஸ் ஆஃப் ஆக்ஷன்றது இல்லவே இல்லை. இந்த கேஸ் வந்து சட்டப்படி செல்லவே செல்லாது. ஏன்னா அம்மா பேரில் ஃபைல் பண்ண கேஸு அவங்களுக்கு எதிராக காஸ் ஆஃப் ஆக்ஷனே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனருன்றது வந்து அந்த குழந்தைங்க தான், மைனர்ஸ் தான். அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸை வந்து கேஸ் மேலே ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் பெட்டிஷனை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு சில சின்ன பாயிண்டர்ஸ் மட்டும் பார்ப்போம். ஏற்கனவே ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தாலும் ஒரு சில பாயிண்டர்ஸ் மட்டும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். எப்போவுமே இங்கே ஒரு கேஸை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் 99% ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்குது. சிவில் கேஸு எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும் முடியறதுக்குன்றது எல்லாருக்கும் தெரிய ஒரு விஷயம். பட் அதே சமயத்தில் அது சரியான முறையில் திருப்பி கொண்டு போகிறதுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸு பார்த்தோன்னா எல்லா கேஸோட ப்ரைமா ஃபேஸி எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட்டுன்ற ரிலீஃபுக்கும் டிஸ்மிஸலுக்கும் ஒரு சாய்ஸ் ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வேணால் பிளெயிண்ட்டை இப்போவே ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை கேஸை டிஸ்மிஸ் பண்ணலாம், ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா டிஸ்மிஸல் தான் சூஸ் பண்ணணும். ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட்டை சூஸ் பண்ணணுன்ற அவசியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா ஒரு பிளெயிண்ட் ரிஜெக்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பேசிக்காக ஒரு விஷயம். அதை வந்து ஒரு ரிஜெக்டான ஒரு பிளெயிண்ட்டை திரும்பி ரீஓப்பன் பண்ணி திரும்பி சரி பண்ணி ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டிஸ்மிஸ் ஆகப்பட்ட ஒரு கேஸை திரும்பி ஃபைல் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட்டை விட டிஸ்மிஸல்னு நம்ம கேட்கும்போது கூடவே எக்ஸெம்ப்ளரி காஸ்ட், இந்த பர்டிகுலர் கேஸ்னால் இவங்க பண்ண ஃப்ராட்னால இவங்க பண்ண ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுன்றதுனால எனக்கு வந்து இவ்வளோ மன உளைச்சல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸெம்ப்ளரி காஸ்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். மூணாவது விஷயம், அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்டுன்னு அது ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரைட் வந்து நமக்கு வந்துடுது. இந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு ஃபோர்ஜரி அக்ரிமெண்ட். இந்த ஃபோர்ஜரி அக்ரிமெண்ட்னு ப்ரூவ் பண்ணுறது வந்து போலீஸ் கேஸில் ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம், கிரிமினல் கேசஸில் ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த கிரிமினல் கேஸில் ஒரு பார்ட்டியே கிடையாது. பார்ட்டி வந்து மிஸ்டர் எக்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தான். ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் எக்ஸ் தான், அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் பார்ட்டி, இல்லைனா அந்த ப்ராசிக்யூஷன் தான் பார்ட்டி. ஆனால் இதுவே சிவில் கேசஸ்னால் நம்ம ஒரு பார்ட்டி ஆஃப் த கேஸ் டு த கேஸ். ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து சரிப்பட இவங்களால தான் சைன் பண்ணப்பட்டதா இல்லையான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கச்சு. நம்ம எதுக்கு அந்த பிளெயிண்ட்டையே ரிஜெக்ட் பண்ணணும்? அந்த பிளெயிண்ட்டை ரிஜெக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேஸை நடத்திட்டு போகலாம். நடத்திட்டு ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்மிஸ் ஆக போகிறது. இதில் ஒரு அடிஷ்னல் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஒரு தப்பான அட்ரஸை கொடுத்து அந்த கேஸில் ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கியிருக்காருன்ற காரணத்தினால ஆர்டர் 6 ரூல் 14A சப்க்ளாஸ் 5 சிவில் ப்ரொசீஜர் கோடு கீழே ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணி இவங்களோட பிளெயிண்ட்டு மேலே ஒரு ஸ்டே ஒன்று கேட்க முடியும். பிளெயிண்ட்டையே நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா வேணும்ட்டே ஒரு ஃபிக்டிஷியஸ் ஒரு ஃபால்ஸ் அட்ரஸ் ஒன்று கொடுத்து தவறுதலாக ஒரு ஆர்டர் வந்து அவருக்கு சாதகமாக வாங்கியிருக்காருன்றது கேட்க முடியும். ஸோ இந்த பெட்டிஷன் மட்டும்
அந்த டிஃபெண்டண்ட்டுக்கு சாதகமாக ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்டரை பேசிஸாக வச்சு எக்ஸெம்ப்ளரி காஸ்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். இது வந்து டிஸ்மிஸலில் தான் கிளைம் பண்ண முடியும். ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைன் ஸ்டேஜில் அந்த கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் வந்து நடத்த அலோவ் பண்ணுங்க. நடத்த அலோவ் பண்ணிவிட்டு டிஸ்மிஸல் கேளுங்க. ப்ரிலிமினரி டிஸ்மிஸலே கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் டிஸ்மிஸல் ஆஃப் த சூட் கேட்டு அந்த கேஸை முடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் திரும்பி அவங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது. அந்த சிவில் கேஸ் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மேலே கிரிமினல் கேஸ் ப்ரொசீடிங்ஸ் அவங்க மேலே எடுத்துட்டீங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே டிஃபென்ஸ் வந்து சிவில் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குன்றதுனால நீங்கள் இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரிமினல் கேஸில் போய் சொல்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ். அந்த டிஃபென்ஸை வந்து முறியடிக்கிறதுக்கு இந்த கேஸை நடத்தி அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு பாதகமாக டிஸ்மிஸ் ஆகணும். ரெண்டாவது, சிவில் நீதிமன்றமே இவங்க ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணணுன்றது அவசியமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கணுன்னா அந்த கேஸ் வந்து ட்ரையல் நடந்து டிஸ்மிஸ் ஆகிறது தான் நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும்.